இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் வீர உணர்விக்கும் நியாய தர்மங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் மேஷம் விருச்சிகம் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகவும், மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கிறதுங்க. இதில் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக இந்த 7 நாட்கள் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும், சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்குண்டான பரிகாரங்களையும் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழியில் தேல் அப்படிங்கிறத குறிக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரரை பார்த்திங்களா, பொதுவாகவே முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்றவங்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, கடும் வார்த்தைகளால் தேல் போல கொட்டி விடக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்கார் பெரும்பாலானவங்களுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. நெருப்பு, போர் போன்றவற்றுக்கு காரகனாக இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கோப குணம் அதிகமாகவே உண்டாகிறது. விருச்சிக ராசிக்காரர் அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரங்களாக தான் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார வசதிக்கு குறைவே இருக்காத ஒரு நிலைன்னே சொல்லப்படலாங்க. செலவுகள் ஏற்பட்டால் கூட அதை சமாளித்து விடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. இருந்தால் கூட வேலையில் இருந்த வேறு வேலைக்கு இப்போது முயற்சிக்க வேணாங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது செய்ய வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலுமே ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகிறதுக்கான ஒரு காலன்னு சொல்லலாங்க. அலுவலகத்துக்கு செல்லும்போது பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஆறுமுக பெருமான் கோவிலுங்க. பரிகாரமாக தினமுமே காலையில் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி நீங்கள் சில பாடல்களை பாடி நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுன்னு சொல்லலாங்க. இந்த விருச்சிக ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டிங்களா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர பலன்களாக அமைஞ்சிருக்குங்க. இதில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்களுக்கு இடையே விழா கோலம் பூணும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. திடீரென ஏற்பாடும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கான ஒரு காலன்னு சொல்லலாங்க. மகான்களின் தரிசனத்தினால மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவுங்க. அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் உங்களை தேடி வர காத்திருக்குங்க. தங்களோட சேவைகள் அனைவராலுமே அங்கீகரிக்கப்படும். இவை ஆர்வத்தால் இல்ல இசை கேட்டு மகிழக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. தெளிந்த நீரோடையில் கல்லெறிய கலங்கிவிடும் நீரை போல வீண் வாக்குவாதங்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழவும் வாய்ப்பு இருக்குங்க. அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைப்பது நல்லதுங்க. அதே மட்டி
இந்த சில இறை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்கள் உயர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் தனவரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அதிகரிக்கும். எந்த காரியத்துமே நீங்கள் திறம்பட செய்யுங்க, உங்களோட செயல்திறன் கூடுங்க. அதே மாதிரி அதன் காரணமாக உங்களோட பணி இலக்கை அடைவீங்க. சில பேர்த்துக்கு மற்றவங்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்க போகுதுங்க. தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வி தடைகளை தகர்த்தெறிய கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி பணியில் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்குமே அலட்சிய போக்கை கைவிட்டுட்டு நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுறது உங்களுக்கு பல ஏற்றங்களை ஏற்படுத்துன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மனைவி மூலம் மட்டற்ற மகிழ்ச்சியும் நிலவுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்தால் அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களோட ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெறதுக்கான ஒரு காலம்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரிக்குங்க, லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாங்க. தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். சில பேர்த்துக்கு வார ஆரம்பத்தில் இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக இறை வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே அமையும்னு சொல்லப்படுது. விருச்சிகம் ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்கி வர்றது உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற போல் முருகன், சிவன் இவங்களை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்படவும், விருச்சிக ராசினர் தங்களோட நல்ல மாற்றங்கள் பெறவும் சில பரிகாரங்களை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் பொருளாதார மேன்மையும் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் பெறதுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறுமே செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வரதுனால வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் உண்டாகிறத உங்களால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறுமே வரும் சஷ்டி, கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமான வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது செந்தூரம் சாற்றி நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற துரதிஷ்டிகள், தோஷங்கள் எல்லாமே போக்கும் சிறந்த பரிகாரமாக இது இருக்குன்னு சொல்லலாங்க. உங்களோட வீடுகள் அல்லது கோவில்களில் இருக்கும் எறும்பு புற்றுகளில் இருக்கும் எறும்புகளுக்கு வெல்லம் கலந்த அரிசி அல்லது அரிசி மாவு எல்லாமே உணவாக நீங்கள் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு முருகனை நீங்கள் வழங்கி வர்றது உங்களுக்கு சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். துறவிகள், யாசகர்கள் போன்றவங்களுக்கு ரொட்டி மற்றும் இனிப்பான உணவுகளை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனாலும் உங்களோட கர்ம வினை பாதிப்புகள் அனைத்துமே நீங்குங்க. வயதால் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பதும் அவங்களோட ஆசிகளை பெறுவதும் உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்குங்க. வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அரசு மரத்தை வலம் வந்து வணங்குவது மிக அதிகமான உங்களுக்கு பலன் கிடைக்குன்னே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனதார நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. அல்லது கோவிலுக்கு சென்று நீங்கள் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. உங்களுடைய ராசிக்கு சூப்பராகவே வாழ்க்கை அமையன்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில்
பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி அந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு இல்லைனா ரிலேஷன் யாராவது சொந்தக்காரர் இருந்தாங்களா விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.